Find the mean and variance of the random variable x if the probability density function of x is given by this. இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா வந்து இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இந்த ஃபார்முலால லிமிட் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 0 to 1 வரைக்கும் எக்ஸ், 1 to 2 வரைக்கும் 2 மைனஸ் எக்ஸ். அப்போ என்னன்னா இன்டெக்ரல் 0 to 1 வரைக்கும் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ்ன்னு போடணும் இன்ட்டு டிஎக்ஸ் பிளஸ் இன்டெக்ரல் 1 to 2 வரைக்கும் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2 மைனஸ் எக்ஸ் போடணும் இன்ட்டு டிஎக்ஸ். அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் முதல்ல ஒரு ஸ்டெப் கூட போட்டுடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் பிளஸ் இன்டெக்ரல் 1 to 2 இந்த எக்ஸை உள்ள கொண்டு போனீங்கன்னா 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். அவ்வளோதான். இப்போ இதை இன்டெக்ரல் பண்ணி லிமிட்டஸ் போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். x cube by 3 with the limit 0 to 1 plus 2 into x பண்ணோம்னா x square by 2 minus x square பண்ணோம்னா x cube by 3 with the limit 1 to 2. ஓகே, ஸோ இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா 1/3, இதில் லோயர் லிமிட் போட தேவையில்லை. ஓகே, இப்போ இந்த இடத்துல வரும்போது இந்த 2 அடிச்சிடுறேன். அப்பர் லிமிட்டை கொண்டு வந்து போட்டிங்கன்னா 2 square 4 minus 2 cube 8/3. இது அப்பர் லிமிட். மைனஸ் லோயர் லிமிட்டை கொண்டு வந்து போட்டிங்கன்னா 1 minus 1/3. அவ்வளோதான். இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஆனால் 1/3 ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 4 3s are 12, 12 minus 8 வந்து 4/3 மைனஸ் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 minus 1 2/3. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 4 plus 1 5, 5 minus 2 3, 3/3 வந்து 1. இதுதான் இஎஃப்எக்ஸ். இஎஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் இதே சம்பளம் வந்து நம்ம இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கான ஃபார்முலா நம்ம இப்போ எழுதுவோம். பார்த்தீங்கன்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இப்போ இ ஆஃப் எக்ஸ் போட்ட மாதிரி நம்ம இதை இன்டர்வலாக தனியாக பிரிச்சாகணும். ஓகே, கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 0 to 1ல் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இன்ட்டு டிஎக்ஸ் பிளஸ் இன்டெக்ரல் 1 to 2ல் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 minus x இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டோம்னா வந்துட போகுது. இன்டெக்ரல் 0 to 1 எக்ஸ் கியூப் இன்ட்டு டிஎக்ஸ் பிளஸ் இன்டெக்ரல் 1 to 2 இந்த எக்ஸ் ஸ்கொயர் உள்ள கொண்டு போனீங்கன்னா 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, இப்போ ஜஸ்ட் வந்து இன்டெக்ரல் பண்ணி லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ பார்த்தோம்னா எக்ஸ் கியூபை இன்டர்வல் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் 4/4 வித் த லிமிட் 0 to 1 பிளஸ் இங்கே அதே மாதிரி இன்டர்வல் பண்ணிங்கன்னா 2 into எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ் எக்ஸ் பவர் 4/4 வித் த லிமிட் 1 to 2. இதில் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணோம்னா அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா 1/4 மைனஸ் லோயர் லிமிட் 0, அது போட தேவையில்லை. பட் இதில் வந்து அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ரெண்டு இருக்குது. ஸோ அப்பர் லிமிட் போடும்போது 2 cube 8, 8 2s are 16, 16/3 மைனஸ் இந்த 2 இங்கே போடும்போது 2 power 4 16, 16/4. இது ரெண்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 1 கொண்டு வந்து போட்டிங்கன்னா 2/3 மைனஸ் இங்கே 1 போட்டிங்கன்னா 1/4. ஸோ இதில் மட்டும்தான் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், அதில் வந்து அப்பர் லிமிட். ஓகே, இதை வந்து ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 ப்ளஸ் 16/3 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4, மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் 2/3 ப்ளஸ் 1/4. இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/4 ப்ளஸ் 1/4 2/4. இப்போ இந்த மைனஸ் 4 அப்படியே வச்சுக்கலாம். இதை ரெண்டு செப்பரேட் பண்ணிங்கன்னா 16 minus 2 வந்து 14, ஸோ 14/3. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் வந்து நம்ம 12 எடுத்துக்கலாமா? எல்சிஎம் 12 எடுத்தீங்கன்னா மேலே இது வந்து 3 மல்டிப்ளை 6 ஆகிடும். இப்போ இதில் 12 எடுத்தீங்கன்னா 12 4s are 48. இதுக்கு 12 எல்சிஎம் வேணும்னா மேலே 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 14 into 4 56. இப்போ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரப்போகிறது வந்து 14. ஸோ 14/12 இதையும் அடிச்சிங்கன்னா 7/6. ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 7/6. பட் கேட்டிருக்கிறது வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 7/6 மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் வந்து 1 ஸ்கொயர் வந்து 1.
ஸோ இதை ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 7 - 6 வந்து 1 1/6. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.